தற்போதைய அண்மை செய்தி. வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை ஜி.வி. பிரகாஷ் குமார் பெற்றிருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷுக்கு விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த வழங்கை ஜி.வி. பிரகாஷ் குமாருக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். தற்போது இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷுக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது. இது உட்பட இன்னும் வேறு என்னென்ன விருதுகள் தமிழ் திரையுலகத்திற்கு கிடைத்திருக்கின்றன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். இந்திய சினிமாவில் சிறந்த விலகும் நடிகர்களுக்காக 1984 ஆண்டு முதல் தேசிய திரைப்பட விருது வழங்கி தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2023 ஆண்டுக்கான 21வது தேசிய திரைப்பட விருதுகள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் பார்க்கிங் திரைப்படத்துக்கு 3 மற்றும் போன்ற உட்பட 4 விருதுகள் அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று டெல்லியில் உள்ள விக்ராந்த் பவனில் தேசிய விருது பெற்ற அனைவருக்கும் குடியரசுத் திரௌபதி முர்மு தனது கரங்களால் தேசிய விருதை வழங்கி வருகிறார். அதனால தற்போது ஜி.வி. பிரகாஷ் வாத்தி திரைப்படத்திற்காக தனது 2வது தேசிய விருதை தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கரங்களால் வாங்கியிருக்கிறார். முன்னதாக சூர்யா நடித்த சூரரை போன்ற திரைப்படத்திற்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதினை ஜி.வி. பிரகாஷ் பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது வெண்டியா சூரிய இயக்கத்தில் தனுஷ் நடித்து வெளியான வாத்தி திரைப்படத்திற்காக தனது 2வது சிறந்த பாடல்களுக்காக 2வது தேசிய விருதை வாங்கியிருக்கிறார். கடந்த 2006ஆம் ஆண்டு வசந்தபால இயக்கத்தில் வெளியான வெகு திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளர் அறிமுகமான பிரகாஷ் குமார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறந்த படங்களுக்கு இசையமைத்து பாடல்களாலும் பின்னணி இசையினாலும் வசூல் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தார். தற்பொழுது வாத்தி திரைப்படத்திற்காக 2வது தேசிய விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த தரங்களால் தற்போது வாங்கியிருக்கிறார். வேட்டி தமிழன் பாரம்பரியமான வேட்டி அணிந்து கொண்டு அரங்கில் வந்து தேசிய விருதை வாங்கிய அவருக்கு அரங்கில் மிகப்பெரிய கரகோஷங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து எம்.எஸ். பாஸ்கர் ஊர்வசி விருதுவருக்கும் விருது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்திய சினிமா உயர்ந்த விருதான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.